நண்பர்களே, இந்த வீடியோவில் மொழி மாற்றம் எப்படி செய்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேற்கொண்ட விஷயம் வாட்ஸ்அப்பில் வந்தது. இது ஹிந்தியில் இருக்குது. இப்போ ஹிந்தி தெரியாத போது இதை எப்படி தமிழாக்கம் பண்ணி படித்து புரிந்து கொள்வது அப்படின்றதுக்கு உண்டான வீடியோ இது. முதல்ல உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் என்ற ஆப்புக்கு போய் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்குள்ளே ஃபோட்டோஸ், கேமரா இது மாதிரி விஷயங்கள் வரும். அதில் வீடியோஸு, ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் இது மாதிரி இதில் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு கேமரா, ஃபோட்டோஸ்குள்ளே தான் கேமரா இருக்கும். கேமரா, ஸ்க்ரீன்ஷாட்ஸு இந்த மாதிரி வகைராக்கள் வரிசையாக இருக்கும் ஃபோட்டோஸ்குள்ளே. அதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த முதல்ல காட்டின படம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது முதல்ல நம்ம பார்த்த வீடியோ அந்த பேஜை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு உண்டான ஆப் எல்லாமே உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இல்லைன்னா மொபைல் ஃபோன்லேயே அதுக்கு உண்டான அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி சென்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே கூகுள் ட்ரைவு, கூகுள் பே, ஜிபே இதெல்லாம் இருக்கிற இடத்துல லென்ஸுன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அது ஹிந்தியில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு மேலே காட்டும். தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணணும். ட்ரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது கேட்டவுடனே தமிழ்னு செலக்ட் பண்ணுறேன் நான். பாருங்கள், அந்த வாக்கியங்கள் அப்படியே தமிழாக்கம் உடனே ஒரு நொடிக்குள்ளே செய்துவிடும். இதெல்லாம் இலவசமாக இருக்கிற ஆப்பு நம்ம ரொம்ப உபயோகப்படுத்திக்கலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பயன்பெறுவீர்கள் என்று நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் போடலாம் என்று இருக்கிறேன். கண்டிப்பாக ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகிறேன். பாருங்கள், தமிழில் வந்துடுச்சு. வேறு விதமாக கூகுள் லென்ஸை உபயோகப்படுத்துவதை பார்ப்போம். உங்களுடைய மொபைல் ஃபோன் உள்ள ஃப்ரண்ட் பேஜில் கூகுள் சர்ச் என்ற நடுவில் இருக்கிறது அல்லவா, அதில் மைக் சிம்பிளுக்கு பக்கத்தில் கூகுள் லென்ஸ் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி கேமரா ஓப்பன் ஆகும். எதிரில் நீங்கள் எந்த பேஜு வேறு லாங்குவேஜில் இருக்கிற பேஜஸை ஒரு புத்தகத்துலேயோ, ஒரு தெருவில் போகும்போது இருக்கிற ஒரு வழிகாட்டிலேயோ, எந்த ஒரு பேப்பர்லேயோ இருக்கிற வேறு மொழியில் இந்த கேமராவை காட்டி நீங்கள் மொழி மாற்றம் செஞ்சு மொழி பிரச்சனையை தொழில்நுட்பம் தீர்த்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். இனிமேல் வெளியூருக்கு போய் ஊரோட பேர் என்னடா ஜிலேபி மாதிரி போட்டு வச்சுருக்கிறான், ஒன்றுமே புரியலேன்னு யாரும் வருத்தப்பட தேவையில்லை. கூகுள் லென்ஸ் ஆப்பு மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தொழில் மாற்றம் செய்து ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் போடும்பொழுது அந்த நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பயன்பெறுவீர்கள். ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் போன்ற நிறுவனங்கள் கொடுத்துள்ளார்கள். அதை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுகிறேன். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.